இந்த வீடியோவில் நம்ம டீகோடிங் அண்ட் என்கோடிங் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்ஸில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ஃபபெட் இந்த மாதிரி வேர்ட் கொடுத்துட்டு இதை மாதிரி டீகோட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த வேர்டை எப்படி டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏபிசிடி எழுதி அதில் வந்து 1 2 3ன்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், டிஸ்பிளேவில் வந்துட்டு இதை மாதிரி டீகோட் பண்ணியிருக்காங்க. அப்போது ப்ராஜெக்டை எப்படி டீகோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே எழுதிக்கிறேன் PLAY. அதை எப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க, BLQSJDW. இப்போ டிக்கு நேராக என்ன நம்பர் இருக்கு, 4 இருக்கு. 4, ஐக்கு நேராக 9, எஸ்ஸுக்கு நேராக 19, பிக்கு நேராக 16, எல்லுக்கு நேராக என்ன இருக்கு 12, ஏக்கு நேராக 1, ஒய்க்கு 25. இப்போ அதே மாதிரி இந்த டீகோட் பண்ணதுக்கும் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். பிக்கு என்ன இருக்கு 2, எல்லுக்கு என்ன இருக்கு 12, கியூக்கு 17, எஸ்ஸுக்கு 19, ஜேக்கு வந்து 10, டி 4, டபிள்யூ 23. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்கே 4 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ 4ஓட -2 போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 9 இருக்கு, இங்கே 12 இருக்கு. ஓகேவா? அப்போ 9ஓட நம்ம +3 போட்டோம்னா நம்மளுக்கு 12 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே 19 இருக்கு, இங்கே 17 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 19ஓட -2 போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 17 கிடைக்கும். இங்கே 16 இருக்கு, இங்கே 19 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், +3 பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே 19 கிடைக்கும். இங்கே 12 இருக்கு, இங்கே 10 இருக்கு. 12ஓட -2 போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 10 கிடைக்கும். இங்கே 1 இருக்கு, இங்கே 4 இருக்கு. 1ஓட நான் +3 பண்ணோம்னா எனக்கு 4 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே 25 இருக்கு, இங்கே 23 இருக்கு. 25ஓட நான் -2 போட்டோம்னா எனக்கு 23 கிடைக்கும். கரெக்டா? அப்போ இங்கே பார்த்துக்கோங்க, ஒரு நம்பரை வந்து -2 பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் நம்பர் வந்து +3 பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இதே பேட்டர்ன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பிக்குலாம் என்ன நம்பர் வரும்னு சொல்லி எழுதிக்கிறேன். பிக்கு என்ன நம்பர் 16, ஆருக்கு 18, ஓக்கு 15, ஜே 10, இ 5, சி 3, டி வந்து 20. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் -2ல தான் ஆரம்பிச்சிருக்கு. -2 +3 -2 +3 -2 +3 -2. அப்போ 16ஓட -2 பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். 18ஓட +3 பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 21 கிடைக்கும். 15ஓட -2 பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். 10ஓட +3 பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 13 கிடைக்கும். நெக்ஸ்ட் 5ஓட -2 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். 3 + 3 என்ன வரும், 6. 20 - 18 என்ன வரும், எனக்கு 20 - 2 என்ன வரும், 18 வரும். இப்போ இந்த நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த நம்பர்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவான ஆல்பபெட் எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்போ 14க்கான ரெஸ்பெக்டிவ் நம்பர் என்னது, N. 21க்கான ரெஸ்பெக்டிவ் நம்பர் என்னது, U. 13க்கு என்னது, M. அகெயின் 13, M. 3 என்னது, C. 6 என்னது, F. 18 என்னது, R. ஸோ ப்ராஜெக்டை எந்த மாதிரி டீகோட் பண்ணியிருப்பாங்க, NUMMCFR. ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம டீகோட் பண்ணணும். இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகேவா? லீடரை வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் PIEHIVன்னு சொல்லி டீகோட் பண்ணியிருக்காங்க. அப்போ லைட்டை எப்படி டீகோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ லீடர் எழுதிக்கலாம். இப்போ எல்லுக்கு நேராக என்ன நம்பர் இருக்கு, 12, இக்கு 5, ஏக்கு 1, டிக்கு 4, இக்கு 5, ஆருக்கு 18. இப்போ நெக்ஸ்ட் அதை எப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க, PIEHIV. இப்போ இது பிக்கு நேராக என்ன இருக்கு, 16 இருக்கு. ஐக்கு நேராக 9 இருக்கு. இக்கு நேராக 5, ஹெச்க்கு என்ன நம்பர் 8, ஐக்கு என்ன நம்பர் 9, விக்கு என்ன நம்பர் 22. இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே 12 இருக்கு, இங்கே 16 இருக்கு. அப்போ 12 கூட நம்ம என்ன ஆட் பண்ணால் வந்து 16 வரும், +4 ஆட் பண்ணால் 16 வரும்.
இப்போ அதே மாதிரி இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ என்ன ஆட் பண்ணால் இங்கேயும் +4 ஆட் பண்ணால் தான் வரும். இங்கே 1, இங்கே 5. அப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கணும், இங்கேயும் +4 தான். அப்போ இங்கே 4, இங்கே 8 +4. இங்கே 5 இருக்குது, இங்கே 9 இருக்குது, என்ன பண்ணியிருக்கணும் +4. இங்கே 18, இங்கே 22, இங்கே +4. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா நம்பரோடையும் +4 தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லைட் எழுதணும். இப்போ எல்லுக்கு என்ன நம்பர் 12, ஐக்கு 9, ஜிக்கு 7, ஹெச்க்கு 8, டீக்கு 20. இப்போ இது கூட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து +4 ஆட் பண்ணணும். இப்போ 12 + 4 என்னது 16, 9 + 4 என்னது 13, 7 + 4 என்னது 11, 8 + 4 என்னது 12, 20 + 4 24. இப்போ அதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஆல்ஃபபெட் எழுத வேண்டியதான். இப்போ 16க்கு வந்து என்ன ஆல்ஃபபெட் வரும், P, 13க்கு என்ன ஆல்ஃபபெட் M, K 11க்கு என்ன ஆல்ஃபபெட் K, 12க்கு L, 24க்கு X. அப்போ லீடரை வந்து லைட்டை வந்து எப்படி டீகோட் பண்ணியிருப்பாங்கன்னா PMKLX தான் டீகோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 கண்டுபிடிச்சாலே தெரிஞ்சிடும், இங்கேயும் 4 தான் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் 4 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே 4 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எல்லா நம்பரோடையும் 4 ஆட் பண்ணி போட்டுட்டு வேலையை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வேலை சமைச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.